உராய்வு விசை ஒன்றாவது தளத்தாலே அதுல இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு F3யும் F2வும் சமனாக இருக்கும். F3 சமன் F2க்கு சமனாக. காரணம் என்ன? உராய்வு விசையானது அந்த தளத்தினுடைய தன்மையில தங்கி இருக்குமே தவிர அந்த தளத்தினுடைய பரப்புல தங்கி இருக்காது சொல்லி பார்த்தீங்க. எனவே இந்த தளத்துக்கு இந்த தளத்துக்கு இடையில தன்மை இவருக்கு முன்புதான் என்கிறதுனால உராய்வு விசை இரண்டுமே சமனாக காணப்படும். F3 சமன் F2 ஆக காணப்படும். F3 சமன் F2 ஆக காணப்படும் என்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியானே? வேற ஏதாவது நோட் பண்ணாக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான விளக்கம். P சமன் F1 plus F2 plus T என்று P சமன். ஆனா என்ன வரப்போகுது? P சமன் அப்படி வர மாட்டான், இயக்கத்திலே இருக்கும். அப்போ இது வந்துட்டு ஓய்வுல இருக்குமாக இருந்தால் மட்டும்தான், எல்லை உராய்வு விசையாக இருந்தால் மட்டும்தான் P சமன் F1 plus F2 plus T ஆக காணப்படும். இது இயக்கத்திலே இருக்குமா இருந்தா P மைனஸ் F1 minus F2 minus T சமன் இவரத்தின் Vm ஏற்று. ஓகே, கவனிங்க. இது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு. என்னன்னு சொல்லி சொன்னால் P சமன் F1 plus F2 plus T க்கு சமனா இருக்குமா சார்? ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு. இதுல அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா மக்கள் வந்துட்டு இந்த பொருள் இயங்கல எல்லை சமநிலையில இருந்தால் அல்லது ஓய்வில் இருக்குமாக இருந்தால் நீங்க சொல்றது P சமன் F1 plus F2 plus T க்கு சமனாக காணப்படும். அவ்வாறு இல்லாமலுக்கு எல்லை சமநிலை அல்லாத எங்களுக்கு வந்துட்டு இவ்வாறு இருக்குமா, இந்த ஒரு இயக்கத்துல இருக்குமாக இருந்தால், இந்த பொருள் இயக்கத்துல இருக்குமாக இருந்தால் அது ஒரு ஆரமுடுகளோட இயங்க போது ஏ என்ற ஆரமுடுகள் அந்த சந்தர்ப்பத்துல P minus F1 minus F2 சமன் MA என்கிறதுனால தரப்படும். ஆரமுடுகளோட இருக்கு. டிபெண்ட் வந்துட்டு அது இயக்கமா அல்லது சமநிலையில இருக்காங்கிறத வச்சு நீங்க தீர்மானிச்சு கொள்ளணும். ஓகே, இது உங்களுக்கு விசையோட சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுனால ஸ்பெஷலி வந்து 22 பேஜ் ஆகவே கன்ஃபியூஷன் இருந்ததுனால நான் வந்துட்டு இந்த விஷயத்த திருப்பி வழங்கப்படுத்திட்டேன். அது மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு எக்ஸாம்பிள் கேள்வி வரக்கூடிய ஒன்று. ரைட், இப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னால் தகைப்புன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னால் யாராவது படிச்சாக்கள்? அபிசாலினி, தகைப்புன்னு என்ன? ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பில் செங்குத்தாக தொழிற்படுகின்ற விசை வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா தகைப்பாக இருக்குமே. மிக முக்கியமான டேர்ம் வந்துட்டு செங்குத்து. சரியான அண்டர்லைன் பண்ணப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு செங்குத்து. ஒரு பரப்பு காணப்படுது எங்களுக்கு, ஒரு பரப்புல வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு விசை ஒன்று தொழிற்படு செங்குத்தாக F என்ற விசை அல்லது T என்ற விசை தொழிற்படுமாக இருந்தால் இதனுடைய பரப்பு A ஆக இருக்குமாக இருந்தால், இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு A ஆக இருக்குமாக இருந்தால் இந்த பொருளை நாங்க ஒரு விசையை கொடுத்து இழுக்கின்ற போது அல்லது இழுக்கின்ற போது மத்திய பாப்பம் வந்துட்டு இழுக்கின்ற போது அந்த பரப்புல தொழிற்படுகின்ற விசை வந்துட்டு அந்த பரப்பு ஓரளவு பரப்பில் தொழிற்படுகின்ற விசை வந்து எதுக்கு சமனாயிருக்கும்னு சொல்லி சொன்னால் அதனுடைய தகைப்புக்கு சமனாக இருக்கும். தகைப்பு வந்துட்டு எதுக்கு சமனாயிருக்கும்னு சொல்லி சொன்னால் விசையிங்கள் பரப்புக்கு சமனாயிருக்கும். அதாவது சிக்மா சமன் F இன்கள் A க்கு சமனாக இருக்கு. சிக்மா சமன் F இன்கள் A க்கு சமனாக இருக்கு. எனிபடி சொல்லேலுமா வந்துட்டு உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லேலுமா வந்துட்டு இந்த விஷயத்தை நாங்க எங்க படிச்சோம்னு சொல்லி சொல்லேலுமா? 21 பேஜ் ஆகல் ஸ்பெஷலி you can 21 பேஜ் வந்துட்டு you can tell me where we studied this one. F over A. F over A. என்னத்துக்கு சமனா இருக்கும்?
வெரி குட். என்னத்துக்கு சமனாக இருக்கும்? 22ல இருந்து ஆன்சர் வந்திருக்கு. மத்தாக்கள் எஃபிங்கிலேயே என்னத்துக்கு சமனா இருக்கும்? அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். அமுக்கத்துக்கு சமனாக ஓரளவு பரப்பில தாக்குற விசை வந்துட்டு அமுக்கத்துக்கு சமனாக காணப்படும். இது ஹைட்ராலிக்ஸ் படிப்பிக்க டைம்ல படிப்பித்தீங்க. சரியானே? ரைட், ஓகே. ஆகவே இவர் அலகு என்னவாக இருக்க போகும்? தகைப்பினுடைய அலகு என்னவாக இருக்க போகும்? அமுக்கத்துல அலகு என்ன? அமுக்கத்துல அலகு பாஸ்கல். வேற வேற நியூட்டன் மீட்டர் -2. நியூட்டன் மீட்டர் -2 எப்படி வந்துச்சு? நியூட்டன் மீட்டர் -2 காணுங்க. நியூட்டன் எப்படி? விசையினுடைய அலகு நியூட்டன், பரப்பினுடைய அலகு என்ன? நீளம் தர அகலம், மீட்டர் தர மீட்டர், ஆகவே மீட்டர் வர்க்கம், ஆகவே நியூட்டன் மீட்டர் -2. இவர் விசேட அலகுதான் எங்களுக்கு என்னவா இருக்கும்? பஸ்காலாக இருக்கும். அப்ப சில நேரம் கேள்வி தரப்படுகின்ற போது அநேகமாக தகைப்பை சொல்லப்படுகின்ற போது நியூட்டன் மீட்டர் -2 சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 2 நியூட்டன் மீட்டர் -2 தகைப்புடைய பொருள்னு சொல்லுவாங்க. கணக்கில் சொல்ல நேரம் சில நேரம் உங்களை குழப்பறதுக்காக வேண்டி 2 பஸ்கால் சொல்லிடுவாங்க. சில கணக்குல மட்டும், சில சந்தர்ப்பங்கள்ல உங்களை குழப்பறதுக்காக வேண்டி மட்டும் உண்மையா பஸ்கால்ல இதை சொல்லல. தகைப்ப பஸ்கால்ல சொல்ல இல்ல. உண்மையா சொல்றேன், நியூட்டன் மீட்டர் -2 தான் சொல்றேன். பஸ்கால்ங்கிறது அமுக்கத்தினுடைய விசேட அலகு. அமுக்கத்தினுடைய விசேட அலகு தான் பஸ்கால்ங்கிறது. ஆனா கணக்கு சொல்லப்படுற நேரம் சில நேரம் தகைப்பு என்ன செய்வாங்க? 2 பஸ்கால் சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னா நீங்க உடனே குழம்பி போய் கணக்கு செய்யாம விட்டா சரி. சரியா? குழம்பி போய் கணக்கு செய்யாம விட்டா சரி. கவனம், பஸ்கால்ங்கிறது நியூட்டன் மீட்டர் -2 விசேட அலகுதான் பஸ்கால்ங்களுக்கு வந்து. அதுக்காக வேண்டி உங்களுக்கு இதை மாறி சொன்னாலும் அது உங்களுக்கு தகைப்பாக கொள்ளப்பட வேண்டும். அது எங்களுக்கு தகைப்பாக கொள்ளப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்கள்ல அழகை வச்சு கொண்டு கணக்கு செய்ய வேண்டிய சூழலும் உருவாகும். எங்களுக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே செஞ்சிருக்கோம். வந்துட்டு அழகை வச்சு வந்து வேலைப்பட சக்தியில கணக்குகள் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு ஆகவே மிச்சம் கவனமா இருக்கு. நான் விரிசனம் செய்வேன். வந்துட்டு கவனமா இருக்கு. ஆகவே பஸ்கால்னு தந்தாலும் அது தகைப்பை குறிக்கும். தகைப்பண்டு வசனம் சொல்லப்பட்டால் நீங்க நேரடியாக பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு ஆகவே கழுவி கொள்ளுங்க. ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக தொழிற்படும் விசை தொழிற்படும் விசை தொழிற்படும் விசை தகைப்பு எனப்படும். தகைப்பு எனப்படும். கொடுங்க. தகைப்பு சமன் விசைங்கள் பரப்பு. ஆகவே சிக்மா சமன் F இங்கல் A.
தகைப்பு சமன் விசையிங்கள் பரப்பு அதாவது சிக்மா சமன் FOA அலகு வந்து நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பாஸ்கல். பரிமாணத்தை சொல்ல இயலுமா? பரிமாணத்தை சொல்ல இயலுமா யாருக்காவது? பரிமாணத்தை சொல்லிருந்தா யாராவது? நான் கேட்ட பரிமாணம் பார்த்தேன் ml-1 t-2 ml-1 t-2 வேற யாருக்கும் வேற விட வந்தான்? சரி ஆன்சர் கவனிங்க. எப்படி பரிமாணம் பார்க்கலாம்? நியூட்டன் இங்கு நியூட்டன் மீட்டர் -2 என்ன? நியூட்டன் என்ன மக்கள்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர மீட்டர் -2. அப்போ ஒரே அடி பெருக்கப்பட்ட அடுக்கு கூட்டப்படும். அப்படிங்கிறப்ப கிலோகிராம் என்ன வரப்போ? கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 ஆகவே ml-1 t-2. ஆனா இப்படி போக அவசியம் இல்லை. உங்களுக்கு வழங்கணும் இடத்துக்கு அடிச்சுறேன். ஆனா உங்களுக்கு தெரியும் அமுக்கத்தினுடைய பரிமாணம் தெரியும். இது கேள்வி எக்ஸாம்ல சில டைம்ல கேட்பாங்க. அமுக்கத்தின் பரிமாணத்துக்கு ஒத்த பரிமாணத்தை உடையது பின்வருவனவற்றில் எது? அமுக்கத்தின் பரிமாணத்துக்கு ஒத்த பரிமாணத்தை உடையது பின்வருவனவற்றில் எது? அமுக்கத்தின் அலகுக்கு ஒத்த அலகை உடையது பின்வருவனவற்றில் எது? சரி கூட கேட்பாங்க. கேட்டா தகைப்பு தந்த ஞாபகம் வச்சுக்கணும். அதுல 2 வகையான தகைப்பிடிப்பு நான் பார்ப்போம். அந்த நெருக்கல் தகைப்பு நான் பார்ப்போம். வந்துட்டு தகைப்புன்னு சொல்லி சொன்னால் அது அமுக்கத்துடைய அலகு அமுக்கத்துடைய பரிமாணமாக இருக்கும். பின்ன அமுக்கத்துக்கு அலகு பரிமாணம் தெரியுமா இருந்தால் தகைப்புக்கும் அலகு பரிமாணம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நீங்க போட்டுத்தான் காண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் தரப்பட்டு இருக்கும் உங்களோட கைவசம். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி கொடுங்க. தகைப்பு இரு வகைப்படும். தகைப்பு இரு வகைப்படும். ஒன்று இழுவிசை தகைப்பு. இழுவிசை தகைப்பு. 2 நெருக்கல் தகைப்பு. நெருக்கல் தகைப்பு. கலையம் போடுங்க. இருவிசை தகைப்பு. இருவிசை தகைப்பு. இழுவிசை தகைப்பு. இழுவிசை தகைப்புன்னு சொல்லி சொன்னால் இழுவை மூலம் உருவாக்கப்படும் ஒரு திண்மம் ஒரு ரொட்டொண்டு ஏ குறுக்கோட்டை பரப்புடைய ரொட்டொண்டுல எஃப் என்ற விசை ஒன்று அல்லது இ என்ற விசை என்று சொல்லப்படும். இதனுடைய குறுக்கோட்டை பரப்பு இருந்தால் இழுவிசை தகைப்பு விசை தகைப்பு எதுக்கு சமனாயிருக்கும் சொல்லி சொன்னால் இழுவிசையின் கீழ் பரப்புக்கு சமம். அதாவது சிக்மா அதாவது இழுவிசையின் கீழ்
அது சிக்மா சமன் T A ரெண்டுமே ஒன்றுதான். இப்ப இவர் அலகுன்னு வைக்க போகுது, தகைப்பினுடைய அலகு தான் இவர் அலகு. அப்ப என்ன போகுது, நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பாஸ்கல் ஆக இருக்கு. நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பாஸ்கல் ஆக இருக்கு. அதுக்கு கழி கொடுங்க. ஓரலகு குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பியில் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பியில் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பியில் தாக்கும் இழுவிசை இழுவிசை தகைப்பு எனப்படும். இழுவிசை தகைப்பு எனப்படும். இழுவிசை தகைப்பு எனப்படும். படத்துக்கு எழுதி கொடுங்க. தயாங்க போடுங்க. நெருக்கல் தகைப்பு. நெருக்கல் தகைப்பு தரையா போடுங்க. நெருக்கல் தகைப்பு எழுதிக்கொள்ளுங்க. கீழுக்கு படத்தை கறிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு தளத்துல நெருக்கல் தகைப்பு. ஆகவே நெருக்கல் தகைப்பு இழுவிசைக்கு பதிலாக நெருக்கல் தகைப்பு. நெருக்கு விசையுங்கள் ஆகவே எஃப்இங்கள் கிழக்கடை கொடுங்க. ஓரலகு குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பியில் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பியில் தாக்கம் நெருக்கு விசை அல்லது அமுக்க விசை அமுக்க விசை நெருக்கல் தகைப்பு எனப்படும். நெருக்கல் தகைப்பு எனப்படும். டக்குன படத்தை எழுதி கொள்ளுங்க. இதுவரைக்கும் 2 வாய்பாடு படிச்சிக்கும். ஒன்று என்ன F சமன் KE என்ற வாய்பாடு. இரண்டாவது என்ன சிக்மா சமன் F இன்டு A அல்லது T இன்டு A என்ற 2 வாய்பாடு. இவ்வளவு ஏதாவது கேட்கணும். ஒன்று வந்துட்டு F சமன் KE, 2 சிக்மா சமன் FOA. தலையம் போடுங்க. விகாரம் தலையம் போடுங்க. விகாரம் என்ன விகாரத்துல குறியீடு படிச்சாக்கள்
விகாரத்துல குறியீடு என்ன? விகாரத்துல குறியீடு சை. என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. அப்ப விகாரம் என்ன? நீட்சியானது ஆரம்ப நீளத்துடன் காட்டும் விகிதம். வேற விகாரம் சொல்லிட்டுங்க. என்னன்னு சொல்லிட்டோம்னா ஒரு கம்பி கிடைக்கும். இந்த கம்பியை நீங்க ஒரு விஷயம் ஒன்று கொடுத்து நீட்டுறீங்க. நீட்டுறதுனால இந்த பொருள் வந்து நீட்சி அடையும். இது உங்களோட ஆரம்ப நீளம் எல்நோட்டை. இந்த நீளம் நீட்சி அடை. இந்த இவ்வளவு உங்களுக்கு நீட்சி அடைந்தது. இவ்வளவு நீட்சி அடையும் என்றால் விகாரம் எதுக்கு சமனாய்க்கும்னு சொல்லி சொன்னால் ஓரலகு நீளத்தில் ஏற்பட்ட நீட்சிக்கு சமனாய். அல்லது நீங்க சொன்ன மாதிரி நீட்சிக்கும் ஆரம்ப நீளத்திற்கும் இடையில் உள்ள விகிதம் சொல்லி சொல்லலாம். அல்லது ஓரலகு ஆரம்ப நீளத்தில் ஏற்பட்ட நீட்சியாக இருக்கு. ஓரலகு ஆரம்ப நீளத்தில் ஏற்பட்ட நீட்சி. இப்ப இந்த நீட்சி ஈக்கு நாங்க இன்னும் ஒரு தொடர்படுத்தலாம் பாருங்க. நீட்சி அடைந்தது பிறகு கோனுடைய மொத்த நீளம் எல்லாக இருந்தால் ஈ எதுக்கு சமனாயிருக்கும்? எல் நாட் எல் மைனஸ் எல் நோட்டுக்கு சமனாயிருப்பேன். மொத்த நீளத்திலிருந்து இந்த நீளத்தை கழிக்க வரதான் நீட்சியாக இருக்க போகுது. இந்த நீளத்தை கழிக்க வரதான் நீட்சியாக இருக்க. அவை ஈ சமன் எல் மைனஸ் எல் நோட் என்றனாலும் வரையறுக்கப்படும். சரியானே? ரைட், ஓகே. அவை கீழே கழிக்கணுங்க. விகாரம் என்பது ரெண்டு வரை விளக்கணத்தை எழுதுமா? விகாரம் என்பது நீட்சியானது ஆரம்ப நீளத்திற்கு காட்டும் விகித சமமாகும். அல்லது ஓரலகு ஆரம்ப நீளத்தில் ஏற்படுத்தப்படும் நீட்சி விகாரம் ஆகும். ஓரலகு ஆரம்ப நீளத்தில் ஏற்படுத்தப்பட்ட நீட்சி விகாரம் எனப்படும். கடற்கரை படத்தை கழிக்கொள்ளுங்க. ரைட், இப்ப தெரிஞ்சாக சொல்லுங்க. அப்ப விகாரத்தினுடைய அழகு என்ன? விகாரத்தினுடைய அழகு என்ன? விகாரத்தினுடைய அழகு பரிமாணம் என்ன? யாராவது ஒரு ஆள்? அழகு பரிமாணம் அற்றதா? ஏன்? என்ன காரணம் அபிஷாலினி? அழகு பரிமாணம் அற்றது என்ற என்ன காரணம்?
பாடமாக்கிறதா பாடமாக்கிறதா விளங்கல என்ன காரணம் என்ன மத்தாக்களுக்கு எல்லாம் விளங்கலையா காணிங்க சைசமன் ஈங்கிற என்ன ஒரு நீளம் அப்ப நீளத்தினுடைய அழகு மீட்டர் ஆகிக்க போகுது எண்ணோட்டுக்கு ஆரம்ப நீளம் அதனுடைய அழகு மீட்டர் ஆகிக்க போகுது அப்ப ரெண்டு அழகு மீட்டர் போனீங்க அழகு இருக்குமா இங்க இல்ல ஆகவே விகாரத்துக்கு அழகு இருக்காது அழகு இல்லைன்னு சொன்ன என்ன இருக்காது பரிமாணம் இருக்காது அவை கீழே கழிக்கொள்ளுங்க விகாரத்திற்கு அழகு கமா பரிமாணம் என்பன காணப்படாது விகாரத்திற்கு அழகு கமா பரிமாணம் என்பன காணப்படாது அடுத்த ஸ்டிக் மார்க் சொல்லுங்க கை முடிய போகுது குயிக்காளுங்க கட்டா போகுது விகாரம் இரு வகைப்படும் ஒன்று இழுவை விகாரம் ரெண்டு நெருக்கல் விகாரம்